புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். இந்த உலகமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்னை விட்டு போவாங்கன்றது எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட எனக்கு நினைவே கிடையாது. பையனை உள்ளே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது கூட இல்லை, பையனை அப்படியே வெளிப்பக்கமாக அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு உள்ளேருந்து கமெண்ட் வந்தது வந்து காது உட்பட கேட்டேன் நான். அரசியல், குடும்ப அரசியல், அது இது எல்லாத்தையும் தாண்டி இப்போதான் அதெல்லாம் தெரியுது, புரியுது. சின்ன வயசில் அதெல்லாம் புரியாது. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ் பாக்ஸில் பார்க்கும்போது தாத்தா கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுவேன்னா, கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஐயா நான் அவங்களோட பெரிய ரசிகன், நான் அவங்க பேரனா மட்டும் இருக்க வேணாமே. அம்மாவுக்கு அது பெருமை. நான் என்னோட புள்ள தான். என் அப்பா பேர் சிவகுமார் ராம்குமார் தான் என் பேர். அது மட்டும் தான் என் ப்ளஸ். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் ப்ளஸ், இது மூலியமாக எனக்கு எதுவும் ப்ளஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஆளாக ஒரு ஒன் மேன் ஆர்மியாக என் ஒய்ஃப் வந்து எனக்கு அதை கொடுத்துட்ருக்காங்க. என் புள்ள வந்து எனக்கு அந்த ஒரு ஃபியூவலை கொடுத்துட்ருக்கான், அந்த பூஸ்ட்டை கொடுத்துட்ருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கேன். எங்கள் தாத்தாவோட பயோபிக் வருது அப்படின்னாக்கா அதை பண்ணுறதுக்கு என்னால் முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. சிவகுமாரா நீ ஒரு நடிகன் ஆகி நீ காமி, அதே மாதிரி கஷ்டப்பட்டு, அதே மாதிரி அடி வாங்கி, அதே மாதிரி கழுவி எல்லாம் ஊற்றுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன். பிபி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃப் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய எமோஷன், இது மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து மக்களை கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒயிட் கார்டு என்ட்ரிஸ் சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிது பிக் பாஸ் போகிறதுக்கு. அது நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நல்லாவும் பண்ணியிருக்கலான்றதும் எனக்கு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் உள்ளேயும் தோணுச்சு. வெளியே வந்தோன்னே நிறைய கிரிட்டிக்ஸு, ரிவ்யூஸு கேட்டு இன்னுமே தோணுச்சு. இன்னுமே கேமை வந்து நம்ம ஒரு கேமராக வந்து சுவாரஸ்யப்படுத்திருக்கலாம் அப்படின்னுட்டு. ஃபஸ்ட்டு ப்ராப்பரான ரிவ்யூ வந்துட்டு ஒய்ஃப் தான் கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கேமே வேறு மாதிரி மாறியிருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் எனக்குள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளே நான் போனதுக்கான ரீசன் வந்து ஒன்று, ஒரு என்டர்டெய்னராக உள்ளே போகணும், மக்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும், அதுக்கு தான் நான் உள்ளே போனேன். பட் இந்த கேம் ஃபார்மேட்டை விளையாடணுன்றது என் மைண்டிலே கிடையாது. ஓகே. ஸோ அது வந்து வெளியே வந்தோடனே நிறைய கிரிட்டிசிசம்மு, நிறைய ரிவ்யூஸு, ஒய்ஃபோட கிரிட்டிசிசம், ரிவ்யூஸ் வந்தோன்னே தான் சரி நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஸோ ஒரு 30-70 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து நீங்கள் வந்து சீசன் 8 ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கூட அங்கே என்ன கேம் ப்ளே பண்ணுவாங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இருந்தும் நம்மளால ஏன் கரெக்டாக கண்டென்ட் கொடுக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? சீசன் 8ஓட லான்ச்சிங் எபிசோடு வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். ஓகே. இந்த சீசன் 8க்கு எப்படியாவது உள்ள லான்ச் கண்டஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்லி நிறைய முயற்சியும் செஞ்சுருக்கேன். ஆனால் ஒன்ஸ் அது கிடைக்கல அப்படின்னோடனே என்னோட டெய்லி பிரெட்டை நோக்கி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் வீட்டில் வந்து நானும் என் ஒய்ஃபோ சம்பாரிச்சாதான் வீடு ஓடும். ஏன்னா நானும் என் ஒய்ஃபு என் புள்ள தான் வந்து ஃபேமிலி. ஸோ அதை நோக்கி ஓட ஆரம்பித்தோன்னே எபிசோட்ஸ் வந்து நான் ஆன் அண்ட் ஆஃப் பார்க்கவே இல்லை. உண்மையாக சொல்லணுன்னா ஒரு 10 எபிசோடு விட்டு தான் பார்த்துருப்பேன். சேது சாரோட அவரோட எபிசோட்ஸு, அப்புறம் சிலது இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும்போது, நம்ம விஜய் டிவியில் ரீல்ஸில் வரும்போது இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இல்லை. நம்ம ட்ரை பண்ணோம், நம்மளுக்கு கிடைக்கல, சரி ஆன் அண்ட் ஆஃப் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ வந்து நான் திடீர்னு எனக்கு சான்ஸ் கிடச்சி உள்ளே போகும்போது எனக்கு ஒரு லான்ச் கண்டஸ்டன்ட் மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஆகா நம்மளுக்கு வந்துட்டு டைமே கிடைக்கலையே. ஏன்னா என் கூட வந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் கம்மியாக ஒரு 10 நாள் 2 வாரம் கிடச்சிது. ஓகே. அவங்க உள்ளே போகிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஆகிறதுக்கு. எனக்கு 10 மணி நேரம் தான் கிடச்சிது. அவ்வளோ நெக் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு நெக் பாயிண்ட்ல தான் எனக்கு கால் வந்தது. தீபாவளிக்கு நல்ல தீபாவளி கொண்டாடினேன் என் ஃபேமிலியோட. அடுத்த மறுநாள் என் ஒய்ஃப் எழுப்பி இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு, உங்களை உடனே நாளைக்கே நீங்கள் என்ட்ரி ஆகணுமா அப்படின்னு சொன்னோன்னே யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாம் நடந்தது. நான் ஏஞ்சி பல் தேய்க்கிறதுக்குள்ளே இங்கே பிளட் செக்அப் எடுக்கிறாங்க, இசிஜி எடுக்கிறாங்க, என்னை படுக்க வைக்கிறாங்க, அக்ரிமெண்ட் சைனிங்கு, சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் பேசுகிறாரு, ஏவி ஷூட் பண்ண வராங்க, மூச்சு விடவே டைம் கிடையாது. அதுக்குள்ளே பார்த்தா அடுத்த நாள் விடிய காலம்பரம் 4 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திருப்பியும் தூங்குறதே ஒரு 3 மணி நேரம் தான். திருப்பியும் 8 மணிக்கெல்லாம் கார் வந்து செட்டுக்கு கேரவானுக்கு போயிட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ணி கதவு திறந்துருச்சு. ஸோ வந்து மூச்சு விடவே டைம் இல்லை.
ஸோ வந்து டோட்டலி அன்ப்ரிப்பேர்டாக நான் போனேன். ஸோ வந்து இந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும், இது எப்படி விளையாடுறது, எதுவுமே அது ப்ரிப்பரேஷனே இல்லை. ஸோ அப்படியே ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாதிரி உள்ளே போனோன்னே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஆஹா இது ஒரு மாதிரி ஒரு கேட்டந்த வால் தான், நம்ம கொஞ்சம் பார்த்து இது ஒரு கேம் எப்படி போதோ கொஞ்சம் ஸ்லோவாக அனலைஸ் பண்ணி தான் அது விளையாடணும், டபால் டிமால்னு நம்ம ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்றது தெரிஞ்சது எனக்கு. ஸோ அதனால அந்த புரிதல் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த கேமோட ஃபார்மேட். ஏன்னா பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னோடனே உள்ளே போனோடனே ஃபார்மேட்டே வேற மாதிரி இருந்தது. ஸோ அதனால ரொம்ப புரிதல் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வந்து அந்த நெக் பாயிண்ட்ல உங்களுக்கு அந்த கால் வருது, கண்டிப்பாக வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஒரு பிபி கண்டஸ்டன்ட் வந்து ஆமாம், கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்வைஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆச்சு? ப்ரோ எனக்கு அந்த அட்வைஸே எடுத்துக்கவே இல்லை ப்ரோ. எனக்கு டைமே கிடையாது. அந்த 10 ஹவர்ஸில் அவங்களும் உட்காந்து ஒரு 1 hour 2 hours பேசலான்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் பயங்கர நெக் டு நெக் இருந்தது. எந்த ட்ரெஸ்ஸஸை தூக்கி வைக்கிறது, பிளட் செக்கப்பு, இசிஜி, டெய்லர் அளவெடுக்க வராங்க, ஏவி ஷூட்டே ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் போயிடுச்சு ஏவி ஷூட்டிங். ஏன்னா மல்டிபிள் பிளேசஸ் போனோம். ஸோ இது எல்லாமே பண்ணும்போது உட்காந்து பேசவே டைம் கிடையாது. டயர்டாக வந்து நைட்டு பேசலான்னா படுத்து தூங்கிட்டேன், அவங்க மடியிலே படுத்து தூங்கிட்டேன். திருப்பியும் 6:30 மணிக்கெல்லாம் கிளம்புற எழுப்பிடுறாங்க, 7:30 மணி 8 மணிக்கு கார் வந்துருச்சு, கிளம்பி போயிட்டேன். ஸோ ரொம்ப லைட்டாக பேசினது தான். அண்ட் அந்த பேசின விஷயங்கள் ரொம்ப ஓவர் ஃபீடிங்காக இருந்தது எனக்கு. இந்த ஒரே நேரத்தில் வந்துட்டு ஒரு ஃபுல் லெசனையும் ஒரு எக்ஸாமுக்கு படித்தா எப்படி இருக்கும், ஒன்றுமே மண்டையில் ஏறாதில்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருந்தது எனக்கு. நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஃபுல் டே கிடச்சிருந்தா நம்ம வந்து நல்லா பேசியிருக்கலாமேன்னு இன்னைக்கெல்லாம் தோணுது. ஓகே, இப்போ ஒரு 10 நாள்லாம் கிடச்சிருந்தா நல்லாவே நம்ம வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கலாமேன்றது இன்னைக்கு அது தோணுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு அவங்ககிட்டேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, டைம் இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் இருந்த டேஸ் வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ண என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இருந்த பிபி டேஸை பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா. நான் இருந்த டேஸ் வந்து சிவகுமாரை கேட்குறீங்களா நீங்கள்? சிவகுமாரை கேட்டிங்கன்னாக்கா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தார். அந்த சைலன்ஸ் வந்து நிறைய இடத்துல நல்லதாக இருந்தது, நிறைய இடத்துல இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வெளியே வந்து பார்க்கும்போது வெளியே வந்து நான் பார்க்கும்போது இந்த இடத்துல பேசுனா நல்லா இருந்திருக்கும். இது அந்த இடத்துல பேசாததே என் கேரக்டர் தான். ஆனால் அந்த இடத்துல கேமராக பேசியிருந்தா கொஞ்சம் வேற மாதிரி சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் ஐயா எங்கே சொன்னாலுமே சுவாரஸ்யம்ன்ற வார்த்தை தான் பேசுவார். ஸோ அஸ் எ கேமராக சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த இடம் அப்படின்றது இருந்தது. அண்டு சிவகுமார் வந்துட்டு உள்ளே போனதே அந்த என்டர்டெயின்மெண்ட்டு, இந்த முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்புலலாம் கேப்பிலலாம் வந்துட்டு கொஞ்சம் பண்ணலாம், இந்த மேடையை வந்துட்டு மக்கள் அப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம திறமையை காமிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அது மட்டும் கிடைச்ச அளவுக்கு ஒழுங்காக பண்ணேன் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சில நேரத்தில் அது ஓவர் டூவாகவும் ஆயிடுச்சோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் எங்கேயுமே நானே இறங்கி பண்ணவே கிடையாது. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை தெளிவாக அந்த திறமையை காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டேன். இப்போது திருப்பி ஒரு வாய்ப்பு வருது வச்சுருக்கலாம் பிபிக்குள்ளே, அப்போ என்ன கேம் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதா ஐடியா இருக்கா? மேபி இந்த அடுத்த சீசனில் கூப்பிட்டா கேமராக ப்ராப்பராக போகணுன்றது மட்டும் என் மைண்டில் தெளிவாக இருக்குது. ஏன்னா என்டர்டெய்னர் ஓகே, அதுதான் நான், அது நேச்சரு. பட் ஒரு கேமருன்றது நேச்சரில் இருக்காது. எதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ப்ராப்பராக மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி தான் போவாங்க. அண்ட் இது வந்து ரியாலிட்டி ஷோயும் தாண்டி ஒரு ஒரு விதமான ஒரு ஸ்போர்ட்ஸ் சேலஞ்ச் மாதிரி இது, அந்த மாதிரி ஒரு கேம் ஷோ மாதிரி இது. இட்ஸ் எ கேம் ஷோ. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து மென்டலாக ஒரு புரிதல் இருக்கணுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுபடி நான் போவேன்னு நம்புகிறேன். ரெடி ஆகி போவேன். இப்போ என்னோட டீச்சர்கிட்ட ஒரு வருஷம் முழுக்க உட்காந்து டீச் பண்ணிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிபிக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் கூட வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு இருந்துச்சு. அது வந்து டாஸ்க்லையும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்கு என்ன காரணம்? நேச்சுரலாக ஃப்ரெண்டானது தான். இத்தனைக்கும் உள்ளே போனோடனே ரொம்ப க்ளோஸ் ஆனது வந்து குமரன் தான். ஓகே, ஏன்னா குமரன் வந்து எனக்கு முன்னாடி இருந்த பழக்கம். ஓகே, என் ஒய்ஃப் வந்து பிபி அல்டிமேட் போகும்போதே என்னை வீட்டில் வந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்காரு. ஓகே, அண்ணன் ரொம்ப பாசமாக இருப்பார். ஏன்னா அவரும் உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆங்கர், அவர் ஓகே, நல்ல பேச்சு திறன் கொண்டவர். அவர் என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு, அண்ணன் அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டாரு. நான் அவர் குமரான் தான் கூப்பிடுவேன். ஸோ வந்து குமரனுக்கு அப்புறம் ரஞ்சித் சார், இவங்க 2 பேருமே நல்லா பேச ஆரம்பித்தாங்க. அருணோட டே 1லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்னன்னா சினிமா பற்றி தான் பேச ஆரம்பித்தார் 2 பேரும். ஓகே, அவரு ஒரு மிகப்பெரிய சினிமா ரசிகன், நானும் ஒரு மிகப்பெரிய சினிமா ரசிகன். எனக்கு சினிமா வந்து ரொம்ப உயிர். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும். அது தமிழ் சினிமானா ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமா தாண்டி உலக சினிமாவும் பார்ப்பேன். ஸோ அதை நாங்கள் பேச எங்களுக்கு அது ரொம்ப மியூச்சுவலாக இருந்தது. ஓகே, ஏன்னா அவருக்கு சினிமா பற்றி அங்கே யாருமே பேசலை,
என்கிட்டயும் சினிமா பத்தி யாரும் பேசல. ஸோ நாங்க 2 பேரும் தான் அதை பத்தி பேசிக்கிட்டோம். ஓகே. அதுல தான் ஆக்சுவலா வந்து பாண்டே ஆனோம். இந்த படம் எப்படி இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கேமராமேன் எப்படி பண்ணாரு, அந்த எடிட்டர் எப்படி பண்ணாரு, ரொம்ப டெக்னிக்கலா பேசுவோம் 2 பேரும். ஓகே. ஸோ அதில் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கிரியேட் ஆச்சுன்னு சொல்லுவோம். சூப்பர். ஆக்சுவலி பார்த்தா உங்கள் டாஸ்கோட எல்லாத்தையுமே பார்த்துட்டு தீபக் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தார். அவர் கத்துறதும் வந்து உங்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது, கத்தி பேசுறது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. பட் வெளியே வரும்போது அந்த அந்த சண்டைலாம் மறைஞ்சு ஒரு ஃப்ரெண்டாக வெளியே வந்தீங்க. அந்த சேஞ்ச் எப்படி நடந்துச்சு அவர் கூட? தீபக் வந்து சொல்லணும்னா அவர் வந்து அந்த கேமை ரொம்ப சீரியஸாக எடுத்து விளையாடக்கூடிய ஒரு பர்சன். எந்த ஒரு டாஸ்க் வந்தாலுமே அவரே ஒரு தப்பு பண்ணாருனாக்க கிளாஸ் எடுத்து கீழே தூக்கி போட்டுருவார். அதை நான் வந்து என்கிட்ட சண்டை போட்டுறதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். ஸோ நான் அந்த இடத்துல பொறுமையானது லேட்டராக நான் உள்ளே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம வந்து அவர்கிட்ட பேசியிருக்கணுமோ அப்படி இப்படின்னு எனக்குள்ளேயே இருக்கும்போது, இப்போ நிறைய பேர் வெளியவும் என்கிட்ட வந்து சொல்லும்போது, அதுக்கப்புறம் சில டாஸ்கில் பார்க்கும்போது அவரே சில டாஸ்க்கை தப்பாக பண்ணிட்டாருனாக்கா தூக்கி போட்டு அவரை திட்டிப்பார். ஸோ அப்போது எனக்கு வந்து தெரிஞ்சது இவர் வந்து கேமை வந்து ரொம்ப சீரியஸாக அந்த ஒரு டாஸ்க்கை வந்து எடுத்து விளையாடுறாரு. ஸோ அந்த மோமெண்ட்டில் தான் அவர் அதை யோசிக்கிறாரு. அது முடிஞ்சிட்டதுக்கு அப்புறம் வந்து அது வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து நல்லா பேச ட்ரை பண்ணுறாரு. அவர் பண்ண தப்பை வந்து உட்காந்து சாரி கேட்குறாரு, எல்லாமே பேசுகிறாரு. ஸோ அதுதான் எனக்கு அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சது. அண்ட் கேப்டன் ஆனோன்னே எனக்கு வேற ஒரு தீபக்கை பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பொறுமையாக எல்லாத்தையும் கேட்கறது, எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்தாரு. என்கிட்ட உட்காந்து சிவா இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீ உன் திறமையை காமி அப்படின்னு சொன்னது. அவர் எதுவுமே எனக்கு வந்துட்டு சக்கரை போடணும்னு அவசியம்லாம் கிடையாது. அவர் அதே மாதிரியே திமிரா இருக்காருன்னா திமிராவே இருந்திருக்கலாம். ஆனால் அவர் வந்து வாலண்டியராக வந்து சிவா நீ இங்கெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கும் சிவா, பண்றியா, உனக்கு எதனா தோணுதா, என்கிட்ட மட்டும் கிடையாது எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கேட்பார், நீங்கள் எதனா வச்சுருக்கீங்களா, ஆக்டிவிட்டி வச்சுருக்கீங்களான்னு. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லதாக பட்டுது எனக்கு. அதனால தான் வெளியே வரும்போது கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸ்டேஜில் சேது சாருக்கு நேராக சொல்லியிருப்பேன். அது ஒன்று தான் தீபக்கிட்ட எனக்கு அது அட்டாச் ஆச்சு. ஓகே. நீங்கள் ஒன்ஸ் எவிக்ட் ஆகி வெளியே வரும்போது எல்லார்ட்டையும் பேசுனீங்க, பட் முத்துக்குமரன்ட்ட நீங்கள் எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. அது உண்மையா? நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே பேசலையா? இதுக்கு நான் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சோஷியல் மீடியாவில் அவங்களா ஸ்கெட்ச் போட்டு ஒரு விஷயத்த பண்ணுறது வந்துட்டு அது அவங்களோட ஒரு இதுக்காக பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்கிறது, அவங்களோட ஒரு டெய்லி பிரெட்டுக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. குமரனும் நானும் கடைசி நிமிஷம் நான் வீட்டிலேருந்து வெளியே வர வரைக்கும் க்ளோஸ் தான். எனக்கான அவர் மேலே இருந்த மரியாதை வந்து ரொம்ப ஹையாக இருந்தது. அவரும் என் மேலே வச்சிருந்த மரியாதை, நான் வெளியே வந்த பிறகு கூட என்னை பற்றி பேசிகிட்டு இருந்தார். அண்ணன் மாதிரி ஒரு கலைஞன் வந்து ஒரு 100 நாள் இருந்திருக்குன்னு ஆசைப்பட்டேன். அண்ணனை நான் ஒரு நாள் கூட நாமினேட் பண்ணதே கிடையாது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தீபக்னே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தது குமரன் மட்டும்தான். ஓகே. என்னை பற்றி வேற யாருன்னா பேசுனாங்களான்னு தெரில. அதே மாதிரி நானும் குமரன் இந்த வரைக்கும் நாமினேட்டே பண்ணது கிடையாது. என் கேமும் க்ளீனாக தான் இருந்திருக்கு. எங்கேயுமே வந்து சிவா அண்ணனை யூஸ் பண்ணி அவர் விளாடணும்னு யோசிச்சதே கிடையாது. நானும் எங்கேயுமே குமரனை வச்சு குமரன் அப்படியே ஸ்லைட்டாக பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறுவோம்லாம் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா குமரன் வந்து சூப்பராக விளாட்றாருன்னு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். உள்ளே போயிட்டு நம்ம குமரன் அப்படியே பிடிச்சிட்டு வரணும்லாம் நானும் யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த மரியாதை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருந்திருக்கு குமரனுக்கு. இது இந்த மாதிரி வந்து தேவையில்லாத அலிகேஷன் அக்யூசேஷன்ன்றதுக்கு எனக்கு வந்து கருத்தே கிடையாது. இதுக்கு ஒரே ஆள் வந்து நீங்கள் குமரன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வரும்போது அவரே உட்கார வச்சு, என்ன சார் இவ்வளோ நீங்கள் உள்ளே இருக்கும் போது கழுவி ஊற்றிருக்காங்க சிவா சாரை, அவர் இதெல்லாம் உங்களை சொன்னாரா, இதெல்லாம் உங்களை செஞ்சாரான்னு கேட்கும்போது நெத்தி அடி பதிலாக அவரே சொல்லும் போது அப்போ தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறானுமே அவன் போய் சொல்கிறான் அப்படி இப்படின்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ப்ராப்பரான முற்றுப்புள்ளி வைக்கிற என்ன கேட்டால் அப்படி இல்லைன்னு சொல்லுவேன். அப்படி நான் எதுவுமே பண்ணல. அப்படி நான் அதெல்லாம் பண்ணியிருந்தேன்னா நான் உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. அட்லீஸ்ட் அது ஒரு கண்டென்ட்டாக இருந்திருக்கும்ல. அவரோட மோதுறேன், அவர் அசிங்கமாக பேசுகிறேன்னு என்ன இங்கே கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் உள்ளே இருப்பேன். இப்போ நான் வெளியே இருந்திருக்கிறதுக்கு ரீசனே இல்லையே. ஸோ அதனால் குமரனுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஓகே. ஸோ நீங்கள் பிபிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் டீம் ரெண்டு டீமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே டீமாக ஆக்குனாங்க, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுத்துலையுமே நீங்கள் விளையாண்டுருக்கீங்க. எது உங்களுக்கு ஆக்சுவலி கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு? எனக்கு உண்மையிலே மனசார கன்வீனியண்ட்டாக இருந்தது இந்த இண்டிவிஜுவல் கேம் தாங்க. ஓகே. ஏன்னா நான் அந்த நோக்கத்தில் தான் உள்ளே போனேனே. எனக்கு தெரியும் இந்த பாய்ஸஸ் கேர்ள்ஸ்லாம், ஆனால் இந்த ரேஞ்சுக்கு ஒன்று உள்ளே பண்ணி வச்சுருப்பாங்கன்றலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் நிறைய எபிசோட்ஸ் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. உள்ளே போனோன்னே இப்படி காலை வச்சா டாஸ்க்கு, காலை தூக்குனா டாஸ்க்கு, இந்த லெவலுக்குலாம் எனக்கு தெரியல. அது ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு.
இண்டிவிஜுவல் கேம்ன்றது நான் அந்த ஒரு வாரம் நான் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு வாரத்தில் தான் அதே ஆரம்பித்தாங்க. சப்பாடான்னுட்டு எனக்கெல்லாம் இருந்தது, மற்றவங்களுக்கெல்லாம் அது வந்து ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் 50 நாளைக்கு மேலே அந்த கேமே விளாண்டுருக்காங்க. ஸோ அப்பாடா இதுதானடா கேமு, இப்போ நம்ம நிம்மதியாக விளாட்லாமேடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அது வந்து ஒரு கேங்குக்காகவே விளாடணுன்ற மாதிரி இருந்தது. பாய்ஸு கேர்ள்ஸுன்னு பிரித்து பார்த்து அந்த ஃபார்மேட் வந்து எனக்கு விளையாட தெரியல. அது எனக்கு அதில் நாலேஜும் இல்லை, எனக்கு அதை எப்படி விளாடணும்னு தெரில. இப்போ வெளியே வந்தோன்னா வைஃப் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் விளாண்டுருக்கலாம் அப்படின்னு. அவங்க சூப்பராக பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு அதில் ஐடியாவே கிடையாது. எனக்கு கம்ஃபர்ட் வந்துட்டு இந்த இண்டிவிஜுவல் கேம். ஸோ வந்து நீங்கள் வந்து விவிக்குள்ளே இருந்தப்போ வந்து நிறைய சண்டைகள் நடந்திருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு போனீங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும், கெட்ட பேர் மட்டும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அவங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி? அது எனக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா இப்போ நான் ஒன்றுமே கெட்டதே பண்ணல, ஆனாலும் கெட்ட பேர் வாங்கிட்டு தான் இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நான் வந்து உள்ளே போகும்போது நானாக இருக்கணும், இப்படி தான் இருந்தேன். அட்லீஸ்ட் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்டேருந்து நிறைய இன்புட்ஸ் வாங்கிட்டு போயிருந்தேன்னா ஒரு கேமராக இருந்திருப்பேன். அப்போ கீழே இறங்கி உண்மையிலேயே திட்டு வாங்கி திருப்பி மேலே ஏறி மற்றவங்க மத்தியில் வந்து ஜனங்க மத்தியிலே திருப்பி என்னை தூக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டுருப்பேன். நானாக இருந்ததுனால தான் யாருக்கும் என்னோட கேம் வந்து அண்ணன் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், அண்ணன் அப்படி பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் இந்த ஃபால்ஸ் அக்யூசேஷனில் அவங்களா என்னை கழுவி ஊற்றுறது, இது எல்லாமே வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் பிளாங்காக இருந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குதோ அப்படின்ட்டு நான் ஒரு நினைப்பு இருக்கு எனக்கு. ஓகே, நீங்கள் இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் நிறைய பேர் உங்களோட சண்டைக்கு வந்தாங்க, ஆனால் யாருக்கிட்டையுமே நீங்கள் கத்தலை, ஒன்றும் பண்ணல. அவ்வளோ பொறுமையாக இருக்க என்ன காரணம்? அவ்வளோ பேஷன்ஸாக இருக்க என்ன காரணம்? என் கூட சண்டைக்கு வந்தது ரொம்ப கம்மி தான். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேருக்குள்ளே தான் எங்குள்ளே அந்த குவாரல் வந்திருப்பாங்க. அந்த இடத்துலலாம் வந்துட்டு யூஸ்வலாகவே ரியல் லைஃப்லேயே நான் அப்படி தாங்க. எனக்கு வந்து கத்தி பேசினா பிடிக்காது. ஆனால் கத்தி மற்றவங்க பேசினாங்கன்னா சொல்லுவேன் கத்தி பேசாதீங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு அது கோவம் ட்ரிகர் ஆகும். எனக்கு கத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். திருப்பி நான் உடனே கத்த மாட்டானா, என்னோட நேச்சரே அதுதான். ஒருத்தவங்க கத்தி பேசுனாங்கன்னா சாஃப்டாக சொல்லுவேன், பாருங்க கத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க, இப்படி தான் சொல்லுவேன். யாருன்னா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் அப்புறமா ஒன்று ஆகும். அங்கே வந்து ஒரு வாட்டி சொன்னோன்னே எல்லாம் கேட்டாங்க. அது ஏன் நல்ல நேரமா இல்லை அவங்க நல்ல நேரமானு தெரில, சொன்னோன்னே எல்லாரும் கேட்டாங்க. ஸோ அது வந்து இங்கே வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப பொறுமையாக அவர் இருக்காருன்ற மாதிரி தெரிஞ்சது. அது நேச்சுரலி நான் அப்படி தான். அண்ட் அது ஓவர் போர்டும் போகல. மேபி ஓவர் போர்டு போயிருந்தேன்னா வேற மாதிரி ஆயிருக்கலாம். நான் நேச்சுரலி அப்படி தான் இருந்தேன். ஸோ அந்த பிபியோட ஸ்கூல் டாஸ்கில் வந்து நீங்கள் வந்து அந்த வாட்ச்மேனாக ப்ளே பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குக்கிங்கான டாஸ்க்கும் இருந்துச்சு. குக்கிங் பற்றி பெருசாக ஐடியா இல்லாமல் அத்தனை பேருக்கு நீங்கள் சமைச்சு போட்டிங்க. எப்படி அதை பண்ண முடிஞ்சது உங்களால்? அதாங்க, அந்த வீட்டுக்கு போனோடனே எல்லாமே கற்றுக்க முடியும். ஏன்னா வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் ஒரு அந்த வீடே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தான். எதுவுமே தெரியலலாம் சொல்லவே முடியாது யாராலையுமே. எல்லாரும் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். கூட்டணும், பாத்ரூம் கழுவணும், பாத்திரம் துலக்கணும், சமைக்கணும், எல்லாமே அவங்க தான் பண்ணி ஆகணும். அந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஒய்ஃப் வந்துட்டு எனக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பாத்திரம்லாம் துளைக்கணும், இந்த மாதிரி சமைக்கலாம் வைப்பாங்க. ஆனாலும் வந்து ஒய்ஃப்க்கு வந்து எனக்கு சமைச்சு காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், எனக்கு எதனா சொல்லிக் கொடுங்க. ஆனால் தேங்க்ஸ் டு மை ஹவுஸ்மேட்ஸ் உள்ளே போனோடனே அதில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதில் மெயினாக ரஞ்சித் சார், சௌந்தர்யா, விஷால், இவங்கெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி தோசை சுடுறது. ஏன்னா தோசை கூட சுட வராது எனக்கு. நம்ம ஸ்டவ் பக்கத்தில் நின்று அது பண்ணதே கிடையாது. ஸோ எப்படி தோசை சுடுறது, எப்படி சப்பாத்தி மாவு இது பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தா ஃபாஸ்ட்டாக அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நானே அது இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டேன். ஆனால் எப்படி நான் வந்து டீ போடுறது, எப்படி நான் தோசை எனக்கு ஒரு வாட்டி காமிங்கன்னு நானே சும்மா இருக்கும் போதெல்லாம் கேட்பேன். அப்போ எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே அதை லேர்ன் பண்ணிப்பேன். ஏன்னா நாளைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம இதில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த காய்கறிலாம் வெட்ட தெரிஞ்சுக்கணும், எல்லாமே கேட்பேன். வெங்காயம் எப்படி வெட்டுறது அது. ஸோ அதில் ப்ரிப்பரேஷன் டைம் இருந்ததுனால ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அதனால ப்ரிப்பரேஷன் டைம் எல்லாத்துக்கும் இருந்ததுன்னா ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் வந்து சாப்பாடு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் உள்ளே போனோடனே அந்த ப்ரொவிஷன் அந்த பாயிண்ட்ஸுன்றது ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. அந்த கிராசரி பாயிண்ட்ஸுன்றது சில நேரத்தில் ருப்பீஸாக இருந்தது, சில நேரத்தில் அது பாயிண்ட்ஸாக இருந்தது. ஸோ வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் டீம் தான் மெஜாரிட்டியாக எப்பயுமே ஹையாக வின் பண்ணிடுவாங்க. அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார்மேட்டில் கேர்ள்ஸ் டீம் தான் வின் பண்ணிடுவாங்க. நான் போன தொடர்ந்து 3 தடவையுமே அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 தடவை 3 தடவை அவங்க தான் ஜெயிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு வேணுங்கிற கார்ன்ஃப்ளெக்ஸு ஜாமுக்கு மேலே எடுத்துட்டாங்க. பாய்ஸ் வந்து ரொம்ப குறுகின அந்த பாயிண்ட்ஸ் எடுத்ததுனால எப்படியாவது எல்லாரும் சர்வைவ் பண்ணி ஆகணும். ஏன்னா பாய்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 11-12 பேர் இருக்கிறதுனால அதில் ஒரு கேர்ள் வேற ஒருத்தவங்க வருவாங்கல்ல, வாரம் ஸ்வாப் பண்ணுவாங்க. ஸோ வரதுனால சோறு முக்கியம். அப்புறம் வேணுங்கிற ப்ரொவிஷனில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் முக்கியம். இதை வச்சாது ஓட்டிடலான்றதான் பாய்ஸோட வருது.
இந்த டேஸ்ட்டுக்காகலாம் பாய்ஸ் யோசிச்சதே கிடையாது. எப்படியாவது ஓட்டிடணும் எல்லாருக்குமே, ஏன்னா எல்லாரும் சோறு சாப்பிடுவாங்க. இப்படியே தான் ஓடிச்சதோ பார்த்தாலே 10 கேஜி இழைச்சி வந்துட்டேன் வெளியே வரும்போது. அதுக்கு வந்து அதுதான் காரணம். இவ்வளோ தான், என்ன கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே. ஸோ இது வரைக்கும் பார்த்தா பிபி வந்து ஹோஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கமல் சார், சிம்பு சார் ஹோஸ்ட் பண்ணி, நடுவில் கொஞ்சம் சீசன் ரம்யா கிருஷ்ணன் கூட ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ விஜய் சேதுபதி சார், யார் உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க? சும்மா ஒரு இவ்வளோ நேரம் வந்து எல்லாரும் கண்டஸ்டண்ட்டை பற்றி கேட்குறேன், நீங்க வந்து அதுக்கும் மேலே போய் ஹோஸ்ட்டை பற்றியே கேட்குற இல்லை, அளவு ஒரு சின்ன ஒப்பீனியன் இருக்கும்ல, அதனால கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃப் வந்துட்டு கமல் சாரோட 2 இதுலேயுமே வந்தாங்க. அவங்க பார்வையில தான் என் ஒய்ஃப் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து கமல் சாரோடையும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இந்த ஷோவில் சிம்பு சாரோடையும் கிடையாது. எனக்கு வந்து எங்களுக்கு வந்து சேது சார் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சேது சார் பற்றி தான் என்னால் பேச முடியும். ஆஸ் அ ஃபேனாக நான் வந்து கமல் சார், சிம்பு சார், ரம்யா மேம் இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா அது எப்படி நான் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அது எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலைல்ல. விஜிஎஸ் கூட வந்து அப்போ சேது சார் தான் என்னால் பேச முடியும். சேது சார் தான் நல்லா இருந்தது. அவர் ரொம்ப வந்தோடனே வந்துட்டு ஒரு எனர்ஜெட்டிக்காக வருவார். சுற்றி வளைச்செல்லாம் பேசினா பயங்கரமாக கலாய்ப்பார். யாருன்னே பார்க்க மாட்டார், எல்லாரையும் கலாய்ச்சி விடுவார். கரெக்டாக பாயிண்ட்ஸும் சொல்லுவார். இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ற பாயிண்ட்ஸும் சொல்லுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாருன்னு எனக்கு பட்டுது. எல்லார்ட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அவரை பார்த்தா ரொம்ப பயப்படணும் ஐயோ அப்படிலாம் இல்லாமல் எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிற மாதிரி ஒரு இதில் தான், ஜோனில் தான் இருப்பார். ஓகே. ஸோ ஒன் பெஸ்ட் மொமெண்ட் ஃப்ரம் பிபினா என்னது? மறக்க முடியாத இன்சிடென்ட் பிபிலன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட திருமண நாள் அப்போ என்னோட ஒய்ஃப் வந்துட்டு எனக்காக கிஃப்ட் உள்ள அனுப்பிச்சாங்க. ஏன்னா வந்து நான் டெஃபரெண்ட்டாக சொன்னேன், நான் அவங்கள மிஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் உள்ளே போகிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இது வந்து எப்படியாவது உள்ளே போய் நம்ம திறமையெல்லாம் காமிக்கணும், மக்கள் பார்க்கணும், நான் யாருன்னு மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், சிவகுமார்னா யாருன்னு தெரியணுன்றது தான். பட் என் பையன் ஞாபகம் எனக்கு கொஞ்சம் அங்கங்கே இருந்தது. நான் ரொம்ப பையனோட க்ளோஸு. ஸோ அப்போ வந்து ஒரு லெட்டர் ஒன்று அனுப்பிச்சாங்க. அந்த லெட்டரில் வந்துட்டு அவங்க நிறைய எழுதியிருந்தாங்க. அது கூட புரிஞ்சுக்க முடியாத முட்டாளாக தான் நான் இருந்தேன். ஸோ நிறைய எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க, தைரியமாக இருங்க, லவுடாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என் புள்ள எனக்காக நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருந்தான். அது வந்து நான் டெய்லி நைட்டு அதை படிப்பேன், அதை படித்து தான் தூங்குவேன். ஏன்னா அவன்கிட்ட பேசுகிறப்ப இருக்கும். ஸோ மறக்க முடியாத ஒரு விஷயம் அந்த பிபிலேன்னாக்கா ஏன்னா அதுதான் இது பண்ணுவேன். ஏன்னா நிறைய மெமரிஸ் இருக்குது எனக்கு உள்ள. வெறும் குட் மெமரிஸ் தான் எனக்கு இருக்குது. எனக்கு எந்த பேட் மெமரிஸுமே கிடையாது இந்த பிக் பாஸ் என்னோட ஜேர்னியை பொறுத்த வரைக்கும். பட் மறக்க முடியாதுன்னா இதுதான் நான் சொல்லுவேன். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னர் யாரு? உங்கள் கெஸ் யாரு? அந்த ஃபைனலிஸ்ட்லாம் யாரு? ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? ஜூரி லெவலுக்கு கேட்குறீங்க. போயிட்டு வந்திருக்கோம். ஸோ வந்துடும், தெரிஞ்ச இவங்கெல்லாம் வந்துருவாங்கப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல. டைட்டில் வின்னர் யாருன்னு கேட்குறீங்களா? டைட்டில் வின்னர்னாக்கா அந்த ஸ்டேஜில் டாப் 2 நிற்பாங்கல்ல, 2 பேர் கை முடிச்சு நிற்பாங்கல்ல, அதில் வந்து எனக்கு பர்சனலாக விஷ் பண்ணுறது வந்து இந்த பக்கம் குமரனும் இந்த பக்கம் ஜெஃப்ரியும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மீறிச்சுன்னா திடீர்னு 3 பேர் நின்னாங்கன்னாக்கா அங்கே சௌந்தர்யாவும் வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைப்பேன். ஏன்னா இவங்கெல்லாம் கொஞ்சம் யூனிக்கான கேரக்டர்ஸாக நான் பார்த்துருக்கேன். உள்ள நிறைய ஷேட்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ள, ரொம்ப தெளிவான யோசனைகள் இருக்கு. குமரன் கிட்ட, சௌந்தர்யா கிட்ட, எல்லாத்தையுமே ஜெஃப்ரி ரொம்ப அவங்களெல்லாம் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. ரொம்ப தெளிவாக அவங்களோட கேம் பிளான் மாறிக்கிட்டே இருக்கும். ப்ராப்பரான ஒரு கேமர்ஸ் அவங்கெல்லாம். ஸோ அதை வந்து பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். ஸோ அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவாஜி தேவ், சிவகுமார், ஒரு பெரிய குடும்பத்தோட வாரிசு, ஒரு பெரிய பிராண்டு வந்து உங்கள் பேரில் இருக்கும்போது ஒரு பெரிய லான்ச் சிங்கக்குட்டின்னு ஒரு படம் கிடைக்குது. வாட் வென்ட் ராங்? அதுக்கப்புறம் நத்திங் வென்ட் ராங். அந்த படம் டின் கோ வெல். படம் வந்து ஃப்ளாப்பு. அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நானே தான் வந்துட்டு படங்கள் சான்ஸ்லாம் தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இது வந்து என்னோட ஆசை, படங்களில் நடிக்கணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நடிகனாக எப்படியாவது ட்ரை பண்ணி வரணுன்றது தான் என்னோட கனவு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சந்தர்ப்பம் அமையாததே இந்த ஒரு பிராண்ட் நேம்னால தான் அப்படின்றதையும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எந்த ஒரு ஆஃபீஸ் போய் ஆடிஷன் போய் ஒரு 100 பேரில் ஒருத்தர நிற்கும் போது என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் நான் யாருன்னு தெரிஞ்சிட போது பயங்கரமான ஒரு மரியாதையும் திடீர்னு ஒன்று எல்லாம் மாறிடும். ரிசப்ஷன் கிடைக்குது. அந்த ரிசப்ஷன் வந்து தப்பான ரிசப்ஷன் நான் நினைப்பேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் 100ல் ஒருத்தனா நிற்கும் போது என்னோட திறமையை மட்டும் பார்ப்பாங்க. இப்போ என் திறமையை பார்க்காம என் பேரை பார்க்கறதுனால நிறைய விதத்தில் அசியூம் பண்ணுற மாதிரி எடுத்து, இவன் என்னத்த பண்ணிட போகிறான், இல்லை இவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் ஈஸியாக வந்துருவானே, அவர் லெவலுக்கு கிடையாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பேரிசன்ஸ் இருக்குது. ஸோ அதுவே எனக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அது என்ன
சுமக்கிற ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பெரிய சுமை தான். அதில் ப்ளஸ்ஸே உங்களுக்கு கிடைக்கலையா? ப்ளஸ்ன்றது நான் வந்து ப்ரௌடா சொல்லிக்கலாம். நான் இன்னாரோட புள்ள. ஏன்னா என் அம்மாவுக்கு அது பெருமை. நான் இன்னாரோட புள்ள தான். என் அப்பா பேரு சிவகுமார் ராம்குமார் தான் என் பேரு. அது மட்டும் தான் என் ப்ளஸ். அதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் ப்ளஸ் இது மூலியமா எனக்கு எதுவும் ப்ளஸ் எல்லாம் கிடையாது. இது மூலியமா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒரு செல்ஃப் மேட் பர்சன் தான். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வேலை தேடுறது நான் தான். எனக்கு வந்து காசு நான் பேச்செக் வாங்குறது, என் கையில பாக்கெட்ல ஜோபுல நான் போட்டுக்கிறது நான் தான். நான் டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன் என் ஒய்ஃப்க்குன்னா, அது என் மூலியமா தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். யாரும் எனக்கு இங்க சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்கல. எனக்காக என் அம்மா வந்து உழைச்சாங்க, ஓயாம உழைச்சாங்க. நான் எங்க அம்மா கூட தான் வளர்ந்தேன். எங்க சின்னம்மா ஸ்ரீபிரியான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய நடிகை. அவங்க வந்து எனக்காக அவங்களும் ஓயாம உழைச்சிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டும் ஓயாம உழைச்சிருக்காங்க. எங்க அப்பா சைட் ஃபேமிலியிலேருந்து யாருமே எனக்காக உழைச்சதெல்லாம் கிடையாது. எனக்கு அந்த பாக்கியமோ இல்லை எப்படி வேணுமோ நீங்க நினைச்சுக்கலாம். எனக்கு அதெல்லாம் கிடைக்கல. எனக்கு எல்லாமே எங்க அம்மா சைடு ஃபேமிலியில தான் அமைஞ்சுது. இப்போ ஒரே ஆளா ஒரு ஒன் மேன் ஆர்மியா என் ஒய்ஃப் வந்து எனக்கு அதை கொடுத்துட்டு இருக்காங்க. என் புள்ள வந்து எனக்கு அந்த ஒரு ஃபியூவலை கொடுத்துட்டு இருக்கான். அந்த பூஸ்டை கொடுத்துட்டு இருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கேன் ஓடிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து எப்படியாவது மீண்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். எங்க அம்மாவுக்கு ஆசை என்னன்னாக்கா என் புள்ள வந்து ஒரு பெரிய நடிகனா ஆகணும். இந்த மக்கள் எல்லாரும் வந்து என் பிள்ளையோட திறமையை பார்க்கணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எங்கள் அம்மா கற்றுக் கொடுக்கறதெல்லாம் நான் பேசுவேன். ஸ்கூலில் ஸ்டேஜில் நின்று பேசுவேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ஒரு ஆசை. அதுவே மைண்டுக்குள்ளே ஓடுறதுனால ஒரு நடிகனாக ஆயிடணுன்ற ஆசை. இது வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட்னாலாம் நான் நடிகன் ஆகணும்லாம் எனக்கு ஆசையே கிடையாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அம்மாவோட ஆசை, எங்கள் அம்மா தான் என்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தாங்க. நீ வந்து நடிகன் ஆயிடணும், நீ நடிகன், உனக்கு எல்லா திறமையும் இருக்குது. என்கிட்ட சொல்லுவாங்களே, உன்கிட்ட இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் குமரா. என்னையும் குமரான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா. ஸோ உன்கிட்ட இல்லைன்னா சொல்ல மாட்டேன் குமரா, உன்கிட்ட என்னவோ இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். நீ ஆயிடுவேன்னு சொல்ல தான் அந்த ஃபியூலில் ஓடிட்டே இருந்தேன். எங்கள் அம்மா திடீர்னு என் கையை விட்டு நழுவிட்டாங்க, காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபியூல் வந்துட்டு இல்லாமல் ஆல்மோஸ்ட் அப்படியே டெட் ஆகிட்டேன். நிறைய நானும் அட்டம்ப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா இல்லாமல் லைஃபே வேணான்னு சொல்லிட்டுலாம் போயிருக்கேன். திருப்பி என்னை மீண்டு எடுத்தது வந்து என் ஒய்ஃபும் என் பிள்ளையும் தான். அவங்க வந்துட்ட பிறகு என் பிள்ளைக்கு இன்ஃபேக்ட் என் அம்மாவோட சிரிப்பு இருக்கும். ஸோ அவன் சிரிக்கும் போதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்ட் ஆகிடுவேன். நான் ரொம்ப லோவாக இருக்கும்போது கூட என் பிள்ளை வந்து அப்பா அப்படின்னு சிரிச்சான்னா ஃபுல் எனர்ஜி பூஸ்ட் ஆகிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா அதில் தெரிவாங்க, எனர்ஜி பூஸ்ட் ஆகிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சின்னம்மா, எங்கள் சித்தப்பா ஸ்ரீபிரியா, ராஜ்குமார் அவங்கெல்லாம் எந்த ஹெல்ப் பண்ணாலும் இருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு வரட்டு கௌரவம் என்னன்னா, நம்ம ஒய்ஃபு குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும், இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் வந்துருவாங்க ஹெல்ப்னா. பட் ஆனால் இல்லை, நம்ம கஷ்டப்படணும். இந்த கஷ்டம் வந்துட்டு நாளைக்கு நம்ம புள்ள வந்து என் அப்பா கஷ்டப்பட்டு என்னை இன்னைக்கு நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு அவனும் ஒரு அப்பாவாவான்ல. அப்போ அவன் வந்து சொல்லுவான், என் அப்பா வந்து சும்மாலாம் கிடையாது, என் அப்பா கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தான், நானும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு தான் வரேன் உன்னை நான் அப்படின்றது என் புள்ள சொல்லணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அதனால தான் அந்த செல்ஃப் மேடு அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ லைஃபோட டஃபஸ்ட் மொமெண்ட் நீங்கள் எதை நினைக்கிறீங்க? அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? என் லைஃபோட டஃபஸ்ட் மூமெண்ட் வந்துட்டு எனக்கு இந்த உலகமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா என்னை விட்டு போவாங்கன்றது எனக்கு சுத்தமாக ஒரு துளி கூட எனக்கு நினைவே கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா என் கூட இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவங்க ஹாஸ்பிட்டலில் அவங்கள சேர்க்கும் போது கூட திருப்பி மீண்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். கேர்ள் ஃப்ரெண்டாக அன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக என் ஒய்ஃப் வந்து என் கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த உலகத்தை விட்டு போனோன்னே அவ்வளோதான், இந்த உலகமே போயிடுச்சு. இனிமேல் நம்ம கனவு, இந்த நடிப்பு, இந்த கலையோட இந்த ஒரு ஆசை, இது எல்லாமே போயிடுச்சு. நம்ம லைஃப்பும் போயிடுச்சு. என் ஒய்ஃபை பற்றி கூட நான் அன்றைக்கி யோசிக்கல. என் ஒய்ஃப் வந்து இத்தனைக்கும் எனக்காக 10 வருஷம் வெயிட் பண்ணி என்னை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி கூட யோசிக்காமல் நான் வந்து இந்த சூசைட் அட்டம்ப்ட்ஸ் அது இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். அப்புறம் அவங்க வந்து ஒரு அம்மாவாக எனக்கு நிறைய விஷயம் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன ஆனாலும் வந்து சுஜா கையை விட்டுறாத அப்படின்னுட்டு. அது ஒன் ஆஃப் த லாஸ்ட் வேர்ட்ஸ் எங்கள் அம்மா சொன்னது என்கிட்ட. 2 பேரும் கை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி, என்ன ஆனாலும் சுஜா கையை விட்டுடாதன்னு சொன்னாங்க. அதையும் நான் மறந்து நான் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணும்போது தான் என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த வார்த்தை அவங்க சொன்னாங்கல்ல, நான் தான் இனிமேல்ட்டு உங்களை டேக் கேர் பண்ணிப்பேன், இனிமேல்ட்டு உங்கள் அம்மா ஈக்குவலாக இல்லாட்டியும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மா மாதிரி பார்த்துப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அம்மா மாதிரி தான் என்னை பார்த்துக்கிறாங்க. ஸோ என்னோட டஃபஸ்ட் மூமெண்ட்ஸு என் அம்மா இல்லை அப்படின்றது தான். தாத்தா கிட்ட இப்போ தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அது ஒன்று. ரெண்டாவது, தாத்தா படத்தை ரீமேக் பண்ணுற ஐடியா இருக்கா உங்களுக்கு? தாத்தா கிட்ட நான் பேசினதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது லைஃப். பேசுனதே இல்லை. ஆமாம், பேசினதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைச்சது கிடையாது. அதுதான் என்னோட லைஃபோட ஒரு எப்படி சொல்கிறது, கேள்விக்குறி. அதுக்கு நீங்கள் ஒரு 10 இன்டர்வியூ எடுக்கணும். ஸோ வந்து
தாத்தா கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லுவேன்னா கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஐயா நான் உங்களோட பெரிய ரசிகன், நான் உங்க பேரனா மட்டும் இருக்க வேணாமே, உங்க ரசிகனா மட்டும் இருந்துட்டு டெஃபினட்டா உங்க ரசிகனா இருந்து இன்னுமே முன்னாடியே நான் எதை நோக்கி ஓடனனோ அதை நான் வந்து எப்படியாவது நான் பிடிச்சிருப்பேன். உங்க ரசிகனா இருந்திருந்தேன்னா இன்னைக்கு உங்க பேரன்றதுனால நிறைய பேரு அசம்ஷனு இதெல்லாம் பண்ணி எனக்கு அடிமேல 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 அடி எங்க போனாலுமே திருப்பி எந்திரிக்கிறது. ஆனா திருப்பி ஏஞ்சிட்டு தான் இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஏஞ்சிட்டு தான் இருக்கேன். ரசிகனாவே இருக்கிறேன்யா, அடுத்த ஜென்மத்துல கூட உங்க ரசிகனா இருக்கேன், உங்க வெறியனா இருக்கேன். ஆனா அந்த பேரை மட்டும் வேணாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா வந்து அவரு பெரிய மனுஷன், அவரை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இது கிடையாது. அவர் எப்படி சொல்றது, நான் அந்த கேட்டகரியிலே நான் கிடையாது. ஆனா அந்த பேரன்ற அந்த பிராண்ட் வரும்போது அதோட இது என்னன்றது தெரியும். ஏன்னா எனக்கும் அந்த நடிப்பு தான் ஆசை. ஆனா எல்லாருமே அந்த உச்சத்தை தான் கம்பேர் பண்றாங்க. அது முடியவே முடியாது, அது யாராலையுமே முடியாது. ஸோ அதனால ரசிகனா இருப்பேன் எப்பயுமே. ரீமேக்கெல்லாம் ஒரு படத்தை என்னால் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்சா ஒரு விஷயத்த வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு எழுதியிருக்கு, இந்த இந்த பிரபஞ்சம் எழுதியிருக்கு அப்படின்னாக்கா, எங்க தாத்தாவோட பயோபிக் வருது அப்படின்னாக்கா அதை பண்றதுக்கு என்னால் முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது மட்டும்தான். எனக்கு ரீமேக்லாம் பண்ணணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா அது அவர் தொட்டதை என்னால் தொட முடியாது, யாராலையும் தொட முடியாது. ஆனால் அவரை நோக்கி ஒரு பயோபிக் வருது, இன்னும் 10 வருஷத்துலேயே 20 வருஷத்துலேயே வருதுன்னா, எனக்கு அந்த கடவுளும் அந்த பிரபஞ்சமும் எழுதியிருந்ததுன்னா அது பண்ணுறதுக்கு என்னென்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன், அதை ஆசைப்படுறேன். சூப்பர் ப்ரோ, ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கொடுத்தீங்க. உங்கள் தாத்தாவை பார்த்துலேன்னு சொன்னீங்க, எப்போ தான் பார்த்தீங்க? பார்த்தேன், ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு வந்து சின்ன வயசு தான், நான் 7வது தான் படிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அவரை பார்த்தது அவர் இறந்து அந்த ஐஸ் டப்பாவில் வச்சு, அப்போ தான் அவரை நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். என்னை அப்போ தான் அழைச்சிட்டே போகிறாங்க. அதுக்கு முன்னாடியிலேருந்து இவர் தான் என் தாத்தா, அவர் நடித்த படங்கள்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். ஆனால் அவரை அதான் சொல்கிறேனே, அது ஒரு கதை, அது ஒரு பெரிய கதை. அதுக்கான அந்த உள்ள இருந்த அரசியல், குடும்ப அரசியல், அது இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ தான் அதெல்லாம் புரியுது. சின்ன வயசில் அதெல்லாம் புரியாது. அப்போ அவர் ஃபஸ்ட்டு அந்த ஐஸ் பாக்ஸில் பார்க்கும்போது த கிரேட் மேன் இவர் தான் நான் படுத்திருக்காரு அப்படின்னு குட்டியாக அவ்வளோதான் இருந்தேன். பார்க்கும்போது கூட அங்கே வந்து எங்கள் சின்னம்மாவோட தான் போனேன். நான் எங்கள் சின்னம்மா கையை பிடிச்சி தான் நான் போனேன், ஸ்ரீபிரியா அம்மாவோட தான் போனேன். பையனை உள்ளே அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கூட, இல்லை பையனை அப்படியே வெளிப்பக்கமாக அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு உள்ளேருந்து கமெண்ட் வந்தது வந்து காது உட்பட கேட்டேன். நான் உள்ளே அழைச்சிட்டு வராதிங்க, அப்படியே வெளிப்படையாக அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு. அன்னைக்கு வந்து எங்கள் சின்னம்மாவுக்கு வந்து ஒரு கௌரவம் வந்தது. என்ன பண்ணுவாலாம் எனக்கு தெரியாது, உங்கள் அம்மா சொன்னாங்கல்ல நீ நடிகன் ஆகணும், நீ சிவகுமாரா நீ ஒரு நடிகன் ஆகி நீ காமி இந்த உலகத்துக்கு, நீயும் கஷ்டப்பட்டு. ஏன்னா அந்த மனுஷன் படுத்திருக்கிறவர் வந்து கஷ்டப்பட்டு யாரோட உதவியும் இல்லாமல் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ரேஞ்சில் வந்தார். அதே மாதிரி நீ ஒரு பேரன்னா ஒன்று தான் பண்ணணும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு, அதே மாதிரி அடி வாங்கி, அதே மாதிரி கழுவி எல்லாம் ஊற்றுவாங்க, எல்லாத்தையும் தாண்டி நீ வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத சின்னம்மா அன்னைக்கு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, அம்மாவும் என்கிட்ட ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல். Taste the Daily.